ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் 2.11 அண்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் சமநோக்கு வளைகோடு கண்டினியூவேஷன் நேற்றுக்கு அந்த டேப்லர் காலம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அந்த டேப்லர் காலம் வச்சு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஆப்பிள், ஒய் ஆக்சிஸில் வந்து ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த அந்த இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஆரஞ்சு ஆப்பிளை வந்து நம்ம இது கொடுக்கும்பொழுது அந்த புள்ளிகளெல்லாம் ஒன்றா சேர்க்கும்போது ஒரு கர்வ் வருது. அதான் அந்த ரெட் லைனில் கொடுத்துருப்பாங்க ஐசி அப்படின்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ்னு அர்த்தம். சமநோக்கு வளைகோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்எஸ்டியூவி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு குட்ஸையும் இணைக்கக்கூடிய பாயிண்ட் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு வகையான பொருட்களை பண்டங்களை நம்ம பயன்படுத்தினாலும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது தான் இது காட்டுது அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் டூ கமாடிட்டிஸ் ஆஸ் ஃபவுண்ட் இன் இன்டிஃபரன்ஸ் ஷெட்யூல். அது அந்த முன்னாடி அந்த அட்டவணையில் நமக்கு அதை காமிச்சிருக்காங்க. ரெண்டு வகையான பண்டங்களை பற்றி. கமாடிட்டிஸ்னால் குட்ஸ், பண்டங்கள்னு அர்த்தம். கேன் பி ப்ரெசென்டட் இன் ஏ டயக்ராம். தென் ஏ கன்சியூமர் கெட்ஸ் different points and when such a points are connected and curve is obtained. அந்த புள்ளிகளை நம்ம இணைக்கும்போது ஒரு கர்வ், ஒரு வளைகோடு வருகிறது. அந்த வளைகோட்டுக்கு பேர் தான் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். அதான் சமநோக்கு வளைகோடு அப்படின்னு சொல்கிறோம். Therefore an indifference curve is the locus of all combinations of commodities from which the consumer derives the same level of satisfaction. It is also called as iso-utility curve or equal satisfaction curve அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த புள்ளிகளை நம்ம இணைக்கும் பொழுது அந்த அந்த என்ன சொல்கிறோம், கமாடிட்டிஸ் ஆல் த காம்பினேஷன்ஸ், இந்த ரெண்டு வகையான பண்டங்களினுடைய இதை நம்ம இணைக்கும் போது அந்த கன்சியூமர், அந்த நுகர்வோருக்கு வந்து சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா ரெண்டு பண்டங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பயன்பாடுங்கிறது வந்து ஒரே அளவில் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த தியரிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐசோ யூட்டிலிட்டி கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சம பயன்பாட்டு வளைகோடு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கர்வ் அப்படின்னு பார்க்கும்போது அதான் சம பயன்பாட்டு வளைகோடு, அல்லது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம திருப்தி கோடு அப்படின்னு கூட இதை சொல்கிறாங்க. இன்டிஃபரன்ஸ் கர்வ் இஸ் இல்லஸ்ட்ரேட்டட் இன் எ டயக்ராம் 2.15. இப்போ அந்த டயக்ராம் வந்ததுலேயே அது x-axis represent the apple and y-axis represent orange. x-axis apple, y-axis வந்து orange. Point RSTUV அப்படியே கண்டினியூவேஷன் பார்த்தீங்கன்னா represent the combination of one apple and 20 orange. ஒரு ஆப்பிளுக்கு ஆரஞ்சு வந்து 20. ஸோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கேட்டகரி ஆப்பிளில் 2னா ஆரஞ்சில் வந்து 15. அதே மாதிரி வந்து தேர்ட் இதில் பார்க்கும்பொழுது ஆப்பிள் 3னா ஆரஞ்சஸ் 12. ஸோ இதே மாதிரி நம்ம அந்த புள்ளிகளை பாயிண்ட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம இணைக்கும்போது அந்த யூவி இது எல்லாமே அதே மாதிரி இணைக்கும்போது நமக்கு ஒரு கர்வ் கிடைக்கிது. அந்த பாயிண்டில் அந்த கர்வ் தான் வந்து என்னது இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிமிலர்லி யூவி பாயிண்ட்ஸ் ஆர் அப்டைன் தீஸ் 5 பாயிண்ட்ஸ் கிவ் த சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அந்த 5 புள்ளிகளையும் இணைப்பதன் மூலமாக என்ன தெரிகிறதுனா இருவேறு பண்டங்கள்லேருந்து சம அளவில் திருப்தி, மனநிறைவு கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். The consumer will be neither better off nor worse off choosing any one of these points. ஒருவேளை நுகர்வோர் வந்து எந்த பாயிண்ட்டை வேணால் சூஸ் பண்ணலாம். அது RTSTUV எந்த பாயிண்ட் அவர் வந்து சூஸ் பண்ணாலும் அதனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நஷ்டமோ இல்லைனா வந்து அதனால் பாதிப்பாக அவருக்கு வந்து இதெல்லாம் எதுவுமே ஏற்படாது அப்படின்னு. ஏன்னா ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அதில் ரெண்டு பொருட்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய மனநிறைவு அவருக்கு காமனாக தான் இருக்குன்னு சொல்லுவோம். அதனால தான் இந்த புள்ளிகளை இணைக்கும் போது அந்த வளைகோட்டுக்கு வந்து ஐசி கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அன் இன்டிஃபரன்ஸ் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. சமநோக்கு வரைபடம் அப்படின்னு சொல்லலாம். ஒன் கேன் ட்ரா செவரல் இன்டிஃபரன்சஸ் கர்வ் ஈச் ரெப்ரசன்டிங் அன் இன்டிஃபரன்ஸ் ஷெட்யூல். Hence an indifference map is a family or collection or set of indifference curves corresponding to different levels of satisfaction. The difference map is illustrated. இப்போ இந்த டயக்ராமில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது எக்ஸ் ஆக்சிஸில் ஆரஞ்சு, ஒய் ஆக்சிஸில் வந்து ஆப்பிள் இருக்குது. இல்லை க்ரீன் கலர், அந்த ப்ளூ கலர், அந்த ரெட் கலர்லாம் IC1, IC2, IC3ன்னு இருக்குது. இன்டிஃபரன்ஸ்க்கு 1, 2, 3 அப்படிங்கிறது அதை சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னா in the diagram 2.16 the indifference curves IC1, IC2 and IC3 represent the indifference map. இது வந்து பார்த்திங்கன்னா சமநோக்கு வரைபடத்தை இது விளக்குதுன்னு சொல்லுவோம்.
the upper IC representing higher level of satisfaction compared to the lower IC1. ஸோ IC1லேருந்து IC2 IC3ங்கிறது எதை குறிக்குதுன்னா அந்த நுகர்வோருக்கு வந்து அந்த ஒவ்வொரு ப்ராடக்டில் இருக்கக்கூடிய அந்த மனநிறைவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத தான் அதை விளக்குது நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதி நிலை பதிலீட்டு விதி அப்படின்னு சொல்லலாம். The shape of an indifference curve provides useful information about preferences அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சமநோக்கு வளைகோட்டில் வந்து நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா ப்ரிஃபரன்சஸ்னால் முன்னுரிமைகள் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எதுக்கெல்லாம் நம்ம முன்னுரிமைகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்டிஃபரன்சஸ் கர்வ் ரீப்ளேசஸ் த கான்செப்ட் ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி வித் த கான்செப்ட் ஆஃப் த மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இறுதிநிலை பயன்பாடு அப்படிங்கிறதுக்கு பதிலாக இறுதிநிலை பதிலீட்டு வீதம் அப்படின்னு கூட இதை சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு லெஃப்ட் விச் the marginal rate of substitution of x for y, that's a MRS, marginal rate of substitution xy is defined as அப்படின்னா என்ன அப்படின்னு லெஃப்ட் விச் அப்படிங்கிற ஒரு எக்கானமிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா x for y is defined as the maximum amount of the y the consumer is willing to give up for getting an additional unit of x and still remaining on the same difference curve அப்படின்னு சொல்கிறார். அதாவது x மற்றும் y இதனுடைய இறுதிநிலை பதிலீட்டு வீதம் அதான் MRS XY என்பது என்னென்னா சமநோக்கு வளைகோட்டில் இருந்து கொண்டே பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் அப்படிங்கிற அந்த அளவு ஒரு நுகர்வோர் வந்து எக்ஸுங்கிற அளவில் வந்து பெறணும்னு நினைக்கிறார். திடீர்னு அவருடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ஒய் அப்படிங்கிற பண்டத்தின் மீது இருந்ததுன்னா அந்த எக்ஸுங்கிற அந்த நுகர்வோர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எக்ஸுங்கிற பண்டத்தை ஒய்க்கு விட்டு கொடுக்கறது அதுதான் பதிலீட்டு வீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொருள் இந்த பொருள் வந்து பிடிக்கலன்னா ஏன்னா அந்த ஒய்ங்கிற பொருளுக்கு அவர் என்ன செஞ்சுக்காரு மாறிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விளக்குறது தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூட்ஸ்னு சொல்கிறாங்க. இறுதிநிலை பதிலீட்டு வீதம். எக்ஸுங்கிற பண்டம் பிடிக்கலன்னா அவர் என்ன செய்கிறாரு ஒய்ங்கிற பண்டத்துக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பார் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற குறைந்து செல் இறுதிநிலை பதிலீட்டு வீதம் அப்படின்னு சொல்லலாம். இட் எக்ஸ்பிளைன்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். குறைந்து செல் இறுதிநிலை பதிலீட்டு வீதம் அப்படிங்கிறது எக்ஸ் கூடும்போது ஒய்யினுடைய அளவு குறையும், இல்லை ஒய்யினுடைய அளவு வந்து அப்படி குறையும் போது இதில் மாற்றங்கள் வரும். ரெண்டுமே எக்ஸ் அதிகமான ஒய்யோட அளவு குறையும், இல்லை ஒய்யோட அளவு அதிகமான எக்ஸோட அளவு குறையும். ஸோ இதில் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லலாம். சின்ஸ் ஒய் டிக்ரீசஸ் அண்ட் எக்ஸ் இன்க்ரீசஸ், அதாவது ஒய் குறைஞ்சதுன்னா எக்ஸோட அளவு அதிகரிக்கும். த சேஞ்ச் இன் ஒய் இஸ் நெகட்டிவ். ஒருவேளை ஒய்யினுடைய அளவு நெகட்டிவாக எதிர்மறையாக இருந்தால் அது மைனஸ் டெல்டா ஒய். ஸோ த ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா MRS XY ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. However, as with the price elasticity of demand, the convention is to ignore the minus sign. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்த விலை தேவை நிகழ்ச்சியில் வந்து வழக்கம் போல் எதிர்மறையான குறியீடுகள் மாறும். அதில் MRS XY ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் மைனஸ் இந்த இடத்துல எடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இன்டிஃபரன்சஸ் கர்வ்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல சமநோக்கு வளைகோட்டினுடைய பண்புகள் அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ் அண்ட் யூனிக் டு ஈச் பர்சன். இன்றைக்கி சமநோக்கு கண்டிப்பாக ஒரு உள்ளுணர்வு சார்ந்த ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லலாம். nevertheless they have an in common for the following property. இதுக்குன்னு சில பண்புகள் இருக்குது. அதில் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மொத்தம் 4 வகையான பண்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் மஸ்ட் ஹேவ் நெகட்டிவ் ஸ்லோப். 3 மார்க்ஸில் இருக்குது இந்த கொஷினும். இதை மெயினாக இந்த ஹெட்டிங் இதை தான் பார்க்கணும். இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் மஸ்ட் ஹேவ் நெகட்டிவ் ஸ்லோப். சமநோக்கு வளைகோடுங்கிறது கீழ் நோக்கி சரியக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அண்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் has a negative slope which denotes that if the quantity of the commodity y decreases, the quantity of the other x must increase. முன்னாடி சொன்ன மாதிரி y குறைஞ்சதுன்னா x அந்த இடத்துல அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவோம். If the consumer is to stay on the same level of satisfaction, a necessary consequence of the non-satiety postulated அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த நுகர்வோருக்கு ரெண்டுலேயும் சமமாக நிறைவு கிடைக்கணும்னா அதற்கு அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தோன்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஆனால் குறைவு. எப்படியா 2ல் 1 தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. அதான் என்ன சொல்ல, the curve that do not have negative slopes such as
such as those shown in a diagram 2.17. அதான் அந்த டயக்ராம் 2.17 சொல்லியிருக்காங்க. எப்போயுமே வந்து இன்டிஃபரன்ஸ் வந்து நெகட்டிவ் ஸ்லோப்ஸில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கீழ் நோக்கி சரியறதுக்குன்னா இப்படி போய் இப்படி மேலே வந்துடுது, கீழ் நோக்கி சரியில்லை. ஸோ இட் cannot be indifferences curve. In all three cases, combination of B and clearly preferable to the combination of B. அந்த 1 2 3 அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட இதை தான் நமக்கு ஷோன் பண்ணுது. இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமில் பார்த்திங்கன்னா ஏபி அப்படின்னு இருக்குது. ரெண்டு வகையான பண்டங்கள் பற்றின இது இருக்குது. ஏவை விட்டு கொடுக்கும்போது பி அதிகரிக்கும், பிஏ விட்டு கொடுக்கும்போது ஏ அதிகரிக்கும். இதுதான் இருக்குமே ஒழிய அதனால் வந்து அந்த கர்வ் வந்து கீழ் நோக்கி சரியறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் ஆர் கான்வெக்ஸ் டு த ஆரிஜின்ஸ். சமநோக்கு வளைகோடுகள் வந்து குவிந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் ஆர் நாட் ஒன்லி த நெகட்டிவ்லி ஸ்லோப் பட் ஆர் ஆல்சோ கான்வெக்ஸ் டு த ஆரிஜின்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கீழ்நோக்கி சரிவது மட்டும் இல்லாமல் இது வந்து குவிந்த நிலையில் பார்த்திங்கன்னா அந்த கர்வ் நமக்கு நல்லாவே தெரியும், அப்படியே வளைவாக தான் வளைஞ்சிக்கிட்டு வரும். ஸோ அதனால் the convexity of the indifference curves implies that not only the two commodities are substitutes for each other, but also that fact the marginal rate of substitutions MRS between the goods decreases as a consumer moves along an indifference curve. அதனால் இதில் என்ன செய்யும், இரண்டு பதிலீட்டு பண்டங்களை நம்ம எடுத்துக்கும் போது இந்த ரெண்டு பண்டங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எம்ஆர்எஸ் வந்து கண்டிப்பாக குறைய தான் செய்யுது. ஏன்னா ஒரு பண்டத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அடுத்த பண்டத்துக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.